கன்னியாகுமரி கடல்ல திருவள்ளூர் சிலை இருக்க அந்த பாறையிலிருந்து விவேகானந்தரனுடைய அந்த மண்டபம் இருக்கிற பாறைக்கு ஒரு கண்ணாடி பாலம் வந்து அமைச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. அதுல வந்து திடீர்னு ஒரு விரிசல் ஏற்பட்டதுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா தண்ணி திடீர்னு நம்ம தண்ணியிலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. உள்ள போயிருவோமோன்னு பயந்துருப்பாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பீதியா இருக்கும்ல. ஸோ ஏவா வேலு என்ன சொல்றாருன்னா, அது ஒரு சுத்தியல் தெரியாம விழுந்ததுல ஒரு சின்ன கிராக் தான் ஏற்பட்டுச்சு. அதுக்கு கீழே ஒரு 4-5 கண்ணாடி இருக்கிறதுனால எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் கிடையாது, அதை சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு ஏவா வேலு. அது எப்படி சுத்தியல் எடுத்துட்டு போக எப்படி அலோவ் பண்ணாங்க? ஒரு கண்ணாடி பாலம் யாரோ ஒரு மேஸ்திரி வந்து வேலை நேசமணி ஆணியை புடுங்கும் போது போட்டாரு, கீழே போட்டாரு. இதை நம்ம நம்பணும். ஆனா சொல்லியிருக்காங்க சரி பாதுகாப்பா இருக்குங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க. இருந்தா சரிதான். இன்னொரு பக்கம் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஒடுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம எல்லாமே பார்த்தோம். இருந்தாலும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட என்னன்னா, சென்னை மெரினாவில் உள்ள அந்த உழைப்பாளர் சிலைக்கு முன்பாக ஒரு 20-25 பெண்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து கூடி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. நிறைய தூய்மை பணியாளர்களும் அங்கே வந்து ஆண்களும் வந்து இருந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. இதுக்கு போலீஸ் அவங்களெலாம் இப்போ குண்டு கட்டாக அடித்து தூக்கிட்டு போய் கடுமையாக தாக்குனதாகவும் அப்போ இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் இவங்களை தாக்கி ஒடுக்க பார்க்குறாங்க. நாங்கள் பணி நிரந்தரம் தானே கேட்குறோம், அது முதல்வர் சொன்னது தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு விடை கிடைக்காம தான் இன்னமும் இருக்கு. ஒரு தடவை முதலமைச்சர் கூப்பிட்டு என்ன பிரச்சனை இருங்க நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாவது அவங்க இந்த போராட்டத்தை கைவிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், சரி ஒரு முதலமைச்சரே சொல்றாருன்ட்டு. ஆனா அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. மாறா வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விளம்பரம் தான் பண்றாங்க.